இது அனைத்தும் நமது தாய்மொழிகளை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்தியை கொண்டு வரும்பொழுது இந்தி பேசக்கூடியவங்கன்றதே யாரும் கிடையாது. எந்த மாநிலத்திலும் மக்கள் மொழியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தி அலுவல் மொழி இல்லை, தாய்மொழியாகவோ பேச முடியாது. அதனால தான் இந்த மொழி பாடத்தில் தேர்ச்சி பெற்றவன் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னால் திணறதுக்கு காரணம் என்னென்னா அவன் வீட்டில் பேசக்கூடிய மொழி கிடையாது. அப்போது இந்தியை நீ படித்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை வந்துட்டு புறச்சூழலேருந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் தான் மோடி அரசு எடுக்கும். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஒரு கிளையில் அப்பகுதியில் வாழக்கூடிய ஒருவர், கணக்கு வைத்துள்ள ஒருவர் கன்னடத்தில் கேட்டதற்கு அங்கே இருந்த அந்த கிளையினுடைய மேலாளர், பிரான்ச் மேனேஜர் இந்தியில் பதில் சொல்லியிருக்கின்றார். அவர் திருப்பி கேட்டிருக்கிறார், நான் கன்னடத்தில் பேசுகின்றேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, கன்னடத்தில் தானே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், இது கர்நாடகத்தில் அல்லவா இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டதற்கு அதெல்லாம் பேச முடியாது, கன்னடத்திலெல்லாம் பேச முடியாது, ஹிந்தியில் தான் பேசுவேன், இதுதான் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி? இது இந்த பிரான்ச் இங்கே இருக்கிறது, நாங்கள் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் இது இயங்கிக்கிட்டு இருக்குது, அப்படி இருக்க எங்களுக்கு புரிகிற மொழியில நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த வாடிக்கையாளர் கேட்டதற்கு, இது பாரு, நான் ஹிந்தியில் தான் பேசுவேன், எனக்கு ஹிந்தி தான் வேலை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லையா, இது கர்நாடக மாநிலம் மேடம், இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஹிந்தியில் தான் பேசுவீங்கன்னா எப்படின்னா, இதுவும் இந்தியா தானே, இந்தியாவில் ஹிந்தி பேசினா போதுமானது என்று அந்த பிரான்ச் மேனேஜர் பேசியிருக்கின்றார். அந்த செய்தி எல்லா ஊடகங்களிலும் வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உடனே இது வந்துட்டு ஒரு பெரும் பிரச்சனையாகி கர்நாடக முதல்வரிடம் சென்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் எஸ்பிஐனுடைய அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஹெட் ஆஃபீஸ் LHO அதன் முன்னாடி நாங்கள் வந்துட்டு போராடுவோம், எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மேனேஜர் மாற்றப்பட்டிருக்கின்றார். அதே போல இவர் கர்நாடக முதலமைச்சர் பேசும்பொழுது ஒன்றே கன்னடத்திலோ அல்லது ஆங்கிலத்திலோ நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், அதையும் செய்ய மறுத்துவிட்டு இந்தியில் மட்டும்தான் பேசுவேன் என்று அடம்பிடிக்கிறீர்கள். இது தவறு. உடனடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய நிர்வாகம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். அதோடு அந்த பிரச்சனை முடிந்தது போல முதலமைச்சரும் பேசுகிறார். ஆனால் இங்கே குறிப்பிடுவது என்னவென்றால், இதே போல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது நடந்து கொண்டிருக்கு. இந்தி மொழி பேசாத கிட்டத்தட்ட எந்த மாநிலத்திலும் இந்தி மொழி தாய்மொழியாக கொண்ட மக்கள் நிறைந்த மாநிலம் என்று இந்தியாவில் எதுவும் கிடையாது. என்றால் நம்ம சொல்லிட்டோம், இந்தி மொழி எப்படிப்பட்ட மொழி, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன, இந்துஸ்தானியில் இருக்கக்கூடிய அந்த உருது வார்த்தைகள் எல்லாம் எடுத்துவிட்டு அதே பொருளை சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளை சொருகி உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவநாகரி ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேரு அப்படிதான் சொல்றாரு, இந்தின்றது எதுக்கு பேருன்னா அந்த ஸ்கிரிப்டோட பேர் தான் அப்படின்னாரு, மொழியினுடைய பேருன்னு சொல்ல வரல. நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வியில் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, ஹிந்தி என்பது அது மொழியின் பெயர் அல்ல, ஏன்னா அந்த மொழி அப்படி ஒன்று இல்லை, அப்போ அது ஸ்கிரிப்டுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த தேவநாகரி ஸ்கிரிப்டில் என்ன நம்ம பேசுகிறோமோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப நேர்மையாளர்னு ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. இங்கே மராட்டியத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அலுவலகத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஹிந்தியில் தான் பேசுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அது ஒரு பிரச்சனையாகி உடனே அங்கே மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா ராஜ் தாக்கரே அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னோம்னா, இங்கே வந்துட்டு கேட்ட கேள்விக்கு மராட்டியத்தில் பதில் சொல்லாமல் ஹிந்தியில் பேசினா அற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு எல்லாரும் மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து RSS காரனே என்ன சொன்னா அப்படின்னோம்னா, மும்பையில் வாடுறதுக்கு ஹிந்தியில் பேசுறதுக்கு மராட்டியம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஏங்க, மும்பை வந்துட்டு மராட்டிய மாநிலத்தினுடைய தலைநகர், அங்கே வந்துட்டு மராட்டியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இதே மாதிரியான ஒரு நிலை தான். ஏன்னா பொதுவாக நீங்கள் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி திரைப்படம், ஹிந்தி பாட்டு அப்படி சொல்லிட்டு ஹிந்தி மொழியில் பேசுறதுன்றதே ஒரு வழமையாக போச்சு. இதே மாதிரி பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்த பான்பூரி விற்க வரவன்ல இருந்துட்டு வேலை செய்ய வந்தவனெல்லாம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சு, இப்போ கர்நாடகாவில் பெங்களூரில் வாடணும்னா ஹிந்தி தெரிஞ்சா போகிறோம், ஆட்டோக்காரங்க, கேப்ஸு
இதுலலாம் ஹிந்தி மட்டுமே பேசிட்டு ஓட்டுறாங்க. இந்த பிரச்சனை அங்கேயும் வெடித்திருக்கிறது. பொதுவா ஒரு மாநிலத்துக்கு கிடைக்க போறதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை, அந்த மொழியை பேசணும் இல்லையா? நம்ம தமிழர்கள் போகாத நாடு இல்லை, தமிழருக்கு என்று ஒரு நாடு இல்லை, ஆனால் தமிழர் வாழாத நாடு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா போற நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மொழியை கற்றுக்கொண்டு மிக அருமையாக பேசிக்கொண்டு வாழ்கிறார்கள். ஆனா இந்த நாட்டுக்குள்ள மட்டும் இந்த மாநிலத்திற்கு பிழைக்க வரக்கூடிய எவரும் அந்த மாநிலத்துடைய மொழியை கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அது எங்கள் உரிமை என்று சொல்லுகிறார்கள். வேலை செய்ய பிழைக்க வந்தவங்க இவங்க, அது பான்பூரியா விற்கிறதா இருக்கட்டும், ஹோட்டல்ல வேலை செய்யறதா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு வேலைக்கு வந்தவங்களா இருக்கட்டும், வயக்காட்டில் வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இங்கத்தி மொழியை கத்துக்கணும்ல, கத்துக்கிட்டு பேசணும்ல. இதுல என்ன இந்த கான்ட்ராக்டர்கள் கொண்டு வராங்க பாருங்க, அவங்களே ஹிந்தியில பேசிட்டு அவங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு ஹிந்தியில பேசினா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டட ஒப்பந்தங்கள்லாம் எடுக்கிறவங்கள அவங்க கிட்ட ஹிந்தியில தான் பேசி வேலையை வாங்குறோம் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. இது உள்ளூர் மொழியை அழிப்பதற்கும் அவர்களை சாராமல் வாழ முடியாது என்று சொல்வதற்கும் வழிவகுக்கும். இதுதான் பிரச்சனை. இப்ப கர்நாடகாவில் என்ன ஆயிப்போச்சு, ஹிந்தி தெரிஞ்சா போதும் அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. இது சித்தராமையா உட்பட பல தலைவர்கள் அவர்கள் கவலையோடு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பெங்களூரு கன்னடிகாதா இல்லை ஹிந்திக்காரர்கள் தான் அப்படின்ற ஒரு விவாதமே வைக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு இங்க ஹிந்தி பரவி இருக்குது, ஹிந்தி பேசுறாங்க. ஹிந்தி பேச ஆரம்பிச்சா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க, நீ ஹிந்தியும் சேர்த்து படி அப்படின்றாங்க. அப்ப ஹிந்தியை வெளியிலையும் பேசி பள்ளிக்கூடத்துலையும் கத்துக்கிட்டு வீட்டில் அவன் என்ன பேசுவான், கன்னட மொழி பேசுவானா? பேச மாட்டான், அங்கேயும் ஹிந்தி தான் வந்துடும். அப்போ அந்த மொழி அழியும். இப்படிதான் மொழி அழிவறதுக்கு காரணம். இப்போ எடுத்துக்காட்டா கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் தமிழர்கள் தான் எப்போ எல்லாமும் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்ததே தமிழர்கள் தான் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய விதான் சௌதாவை கட்டின தொழிலாளர்கள் எல்லாம் நம்ம தான், பல அணைகள் கட்டியது நம்ம தான். அப்படி போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டவங்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் மொழி கல்வி பாடமொழிகள் கூட மொழி பாடமாக கூட கற்றுத்தராத காரணத்தினால் அங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கன்னட மொழியை பேசிக்கிட்டு தான் வாழறாங்க. தமிழை யாரும் கத்துக்கிறது இல்லை. காரணம், தாய் தந்தையர் சொல்றாங்க இங்கே தானே வாழ போறேன், அதுக்கு மேல இதையே போய் படி, இதையே கற்றுக்கொண்டு மொழியை மறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆகும், வீட்லேயும் அந்த மொழி வரும். அப்புறம் என்ன பேருக்கு தமிழை பேசுறதெல்லாம் கன்னடம். அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தொடர்புகள் எல்லாமே இத்து போய் அவர் கன்னடிகனா மாறிடுவான். ஆனா புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போகக்கூடிய தமிழர்கள் அப்படி இல்லை. அந்த நாட்டு மொழியை பேசினாலும் அவர்களுக்குள் அவர்களுடைய அந்த தாய்மொழியை விட்டு தராமல் அதில் தான் பழகுகிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, கட்டாயப்படுத்துது. நீ வங்கியில வரியா, டிக்கெட்டை புக் பண்ணணுமா, கணக்கு தொடணுமா, ஒன்று இங்கிலீஷ் தெரியணும் இல்லை நீ ஹிந்தி தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துறாங்க. ஃபார்ம் எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க, இந்த தமிழ் மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறாங்க. தூக்கிட்டு ஹிந்தி இங்கிலீஷ் தான்றாங்க. அப்புறம் இங்கிலீஷையும் தூக்கிடுவாங்க. அப்புறம் ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும்னா நீங்க எவ்வளோ படிச்சவன் அவனாலும் இருக்கலாம், அங்கே ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான் ஹிந்தியில் ஃபில்அப் பண்றதுக்கு, அவங்ககிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அவங்ககிட்ட கொடுத்துட்டு உடனே அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு போனோம்னா அவன் ஹிந்தியில பேசுவான், அவன் பியூன்வான், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகள் இப்படி ஏராளமான மொழிகள் அழிந்து விட்டன. இந்தியாவில் 1480 மொழிகள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு 746 தான் விஞ்சி நிற்குது. அதுவும் 10,000 பேருக்கு மேல பேசக்கூடியவர்களுடைய மொழிகளை மட்டும்தான் சென்சஸ்லேயே அவங்க கணக்கில் எடுக்கிறாங்க. அதையே குரூப்பா சேர்த்து விட்டு இதுவும் ஹிந்தி தான் அதுவும் ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடுறாங்க ஒரு கணக்குக்காக. ஸோ உள்ளபடியே பேசக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 200 சொச்ச மொழிகள் தான், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. மேலும் ஒரு 500 குறைஞ்சி போச்சு. இதை என்ன பண்றாங்க, ரொம்ப கூர்மையா அந்த டெல்லியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் பண்றாங்க. இந்த மாதிரி கர்நாடகத்தில் போயிட்டு வேலை செய்ய போற பிரான்ச் மேனேஜருக்கு கன்னடம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட லோனுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த மக்கள் பிரச்சனைக்கு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த மொழியே தெரியாதவன் எப்படி அந்த பிரான்ச்சுக்கு மேனேஜரா இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ரயில்வே கவுண்டர்ல பல கவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறான்.
இதெல்லாம் வலிந்து திணிப்பது. அது மட்டுமல்லாமல் இன்று ஒரு இந்தி மொழி வார்த்தையை கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. அது இங்கே ஒரு இனம் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு தமிழ் மொழியை புறந்தள்ளுறதுனா அது எப்பொழுதுமே அதற்கு ஒரு ஆனந்தம் உண்டு. அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் ஏதாவது சட்டம் இருக்கான்னா? இந்த நாட்டினுடைய அலுவல் மொழியா இந்தியா இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. தேச மொழின்றது எதுவும் கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் இருக்கிற மொழிகள் தான், அந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய மொழிகள் தான், 22 மொழிகள் தான் வந்துட்டு இந்த நாட்டினுடைய தேச மொழிகள். அதில் இன்னும் பல மொழிகள் வந்துட்டு காத்து கொண்டிருக்கின்றன. சந்தோலி உட்பட பல மொழிகள் காத்து கொண்டிருக்கின்றன. இந்த மொழிகளை எல்லாம் பலப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு பலமற்ற மிக மிக சொற்கள் குறைவான ஒரு இந்தி மொழியை வைத்து இதுதான் இந்த நாட்டிற்கான மொழி என்று சொல்லி இதை திரிப்பதை தான் இந்தி திரிப்புன்றோம். அப்போ இந்திய நீ படிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை வந்துட்டு புறச்சூழல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில தான் மோடி அரசு ஈடுபட்டு இருக்குது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியில பேசுனா நம்ம தமிழ்ல தான் பேசணும், தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்ல தான் பேசணும். இப்போ ரயில்வேல டிக்கெட் செக் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இந்தியில பேசுறான். உடனே அவருக்கு ஒரு மாடரேட்டர் நடுவில் வந்துட்டு ஒருத்தர் பேசுறாரு. இது அனைத்தும் நமது தாய்மொழிகளை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் இந்தியை கொண்டு வரும் பொழுது இந்தி பேசக்கூடியவங்கன்றதே யாரும் கிடையாது. அது கல்வியின் மூலம் மட்டும்தான் திணிக்கப்பட்டு பேசப்படுவது. எந்த மாநிலத்திலும் மக்கள் மொழியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்தி அலுவல் மொழி இல்லை, தாய்மொழியாகவோ பேசும் மொழியாக. அதனால தான் இந்த மொழி பாடத்துல தேர்ச்சி பெற்றவன் பார்த்தீங்கன்னா இந்தி பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னா திணறதுக்கு காரணம் என்னன்னா அவன் வீட்டில் பேசக்கூடிய மொழி கிடையாது அது. இப்போ கூட சொன்னார் தோனி, இந்த மொழி பிரச்சனை வந்துட்டதுக்கு அப்புறம் நான் போஜ்பூரியில கிரிக்கெட் கமெண்ட்ரியை கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னாரு அவரு. இதுதான் உண்மை. அவர் இன்னைக்கு ஜார்க்கண்டா இருக்கலாம், பட் தட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பீகார். ஒரு நேரத்தில் அது வந்து பீகாருடைய ஒரு அங்கமாக தான் இருந்துச்சு. அங்க போஜ்பூரி, மைதிலி, அவதி போன்ற 3 மொழிகள் தான், இந்தின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் போனோம்னா பிரிட்ஜ் பாஷால இருந்துட்டு ஆரம்பிச்சு இன்னும் ஏராளமான மொழிகள் இருக்கு. மத்திய பிரதேசத்துலயும் அப்படிதான். அப்புறம் ஹரியானா போனா ஹரியான்வி. இமாச்சல பிரதேசத்துல இந்தி தான் மொழி, அப்படி தாய்மொழி அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே பயணம் பண்ண போகும்போது அங்கே இருக்கக்கூடிய குழு மணாலிக்கு போகும்போது குடும்பத்தோட அப்போ அந்த டிரைவரோட பேச்சு கொடுக்கும்போது அவர் சொன்னார், இந்த இமாச்சல பிரதேசம் நம்ம பயணிக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்கும் அப்படின்னாரு அவர். அப்போ ஏன் இந்தி மொழியை பேசுறீங்கன்னா, நாங்கள் எங்கே பேசுகிறோம், இங்கே வர்றவன் ஹிந்தி பேசுகிறான், அதனால நாங்கள் பேசி துவைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க, நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மொழி, மக்கள் பேசக்கூடிய மொழி, ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு மொழி இருக்குது, ஒரு கல்ச்சர் இருக்குது. அதே மாதிரி அவங்க வெறும் ட்ரெஸ்ஸில் வராங்க. ஒருத்தர் தொப்பி போட்டிருக்கிறாரு, ஒருத்தர் துண்டை கட்டியிருக்கிறாரு, இன்னொரு கொஞ்சம் தொலைவு போனால் தலப்பா கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது என்ன, இமாச்சல பிரதேசம் தாய்மொழி ஹிந்தி, உள்ளபடி அது கிடையாது. இதெல்லாம் இந்திய ஒன்றிய அரசு அந்த தூரத்தில் இருந்துக்கிட்டே புழு வருது. புழுகுனி அது இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துலேருந்தே இப்படிதான். ஆக இந்த மொழிக்கு எதிராக, இந்தி மொழியினுடைய திணிப்பிற்கு எதிராக, ஆதிக்கத்திற்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்பொழுது மக்கள் கிளர்ச்சி செய்வது வரவேற்கக்கூடிய, அந்த மொழிகளை வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறந்த போராட்டமாகும். இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடக்கணும். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் மொழி அது சிறப்பை உணர்ந்து நாம் அதை வந்துட்டு வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நம்ம கடைபிடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம் நேரடியாக. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.